இப்போ இருக்க குட்டீஸ்களுக்கு அக்பர் பீர்பால் தெரியுமோ? எனக்கு தெரிஞ்சு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அக்பர்னு ஒரு அரசர் இருந்தார், பீர்பால் அவரோட மந்திரி. இவங்க அரசவையில் ஒரு நாள் ஒரு டாக் போகுது. என்னென்னா, நம்ம வந்து திடீர்னு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா நம்மளுக்கு என்ன உதவும் அப்படின்றது அந்த கொஸ்டின் ஒருத்தர் ரைஸ் பண்ணுறாரு. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம வாள் இருக்குது அப்படின்றாரு. ஒருத்தர் வந்து சொல்கிறான், இல்லை இல்லை, வாள் நம்மளுக்கு எனக்கு ஈட்டி வேணும், ஈட்டினா தூரம் இருந்தே எரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பெருசாக இருக்கும், அது அந்த மாதிரி எரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ பீர்பால் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு அதெல்லாம் உதவவே உதவாது அப்படிங்கிறாரு. உடனே அக்பருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ கையில் வச்சுருக்க ஈட்டி வாள் உதவாதுன்னா வேற என்ன உதவும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து பீர்பால் சொல்கிறாரு, அது வந்து எப்படி மன்னா சொல்கிறது, அறிவு தான் மன்னா அப்படின்னு. அப்போது மன்னர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படி சொல்கிறார். ஒரு 2-3 நாள் போயிருக்கோம். என்னாச்சு, அரசரும் பீர்பாலும் இன்னும் 2-3 அமைச்சரும் போயிட்டுருக்காங்க. அவங்க ஒரு நகர்வலம் மாதிரி போயிட்டுருக்காங்க. திடீர்னு மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. ஓடி வந்து இவங்களையும் தாண்டி ஓடி போயிடுறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து கத்திக்கிட்டே போகிறான், மன்னா மன்னா சீக்கிரம் போங்க, யானை வருது யானை வருது, யானைக்கு மதம் பிடிச்சிடுச்சு, யானை வருது அப்படின்ட்டு இருக்காங்க. யானைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? யானைக்கு மதம் பிடிச்சி ஓடி வருதுன்னா இவங்களால என்ன பண்ண முடியும்? அப்போதான் யோசிக்கிறான், ஒருத்தன் கத்தி எடுக்கலாமா, வேலை எடுக்கலாமா, இந்த ஈட்டி எடுக்கலாமான்னு யோசிக்கிறான். அப்போது பீர்பால் என்ன பண்ணாரு, அரசரா ஒன்றுமே முடியல, என்ன பண்ணுறது, அந்த கிங்க ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறது, ஆனாலும் வாள் எடுத்து வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சிட்டே இருக்காரு. அப்போ வந்து அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படி என்ன பண்ணாரு பீர்பால், அது மாதிரி நிறைய பண்ணுவார் பீர்பால். உடனே அந்த சைடு ஒரு பூனை ஓடிச்சுப்பாரு. அந்த பூனையை பிடிச்சி கிட்ட வந்துருச்சு யானை. இன்னொரு எட்டை வச்சதுன்னா அவ்வளோதான், இவங்களாம் தும்சம் தான். அப்படி ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் உடனே அந்த பூனையை எடுத்து அந்த யானை மேலே போட்டுடுறாரு. யானை மேலே போட்டோடனே அந்த பூனை ஒரு இடத்துல பட்டவுடனே, அது ஒரு நகம் பெருசாக இருக்கும்ல பூனைக்கு, அது அப்படியே அந்த யானையை பூரிடுது. பூரிட்டு அது பட்டவுடனே தப்பி ஓடிடும்ல, ஜம்ப் பண்ணிடும். உடனே பூனை ஜம்ப் பண்ணி அது ஓடிடுச்சு. துரத்திக்கிட்டு ஓடுது அந்த யானை, அதை காயம் பண்ணிடுச்சுல்ல, அதனால அந்த பூனையை துரத்திட்டு ஓடுது. இவங்க எல்லாரும் தப்பிச்சோண்டா சாமி.